ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த முதல் வாரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வாரத்தின் ஆரம்ப நாளை ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கும்படியான இரக்கங்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபத்தோடு கூட இந்த மாதத்தின் முதல் வாரத்தை நாம் துவங்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தை உமக்குள் நாங்கள் ஆசரிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு கூட உம்முடைய பிரசன்னம் விளங்குவதாக எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்கி வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பிரத்யட்சமாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அறிந்து உணர ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆராதனையுடைய துவக்கமாக ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். கருத்தாழம் மிக்க ஒரு பாடல், என்னை தந்தேனே நாதா உமக்காகவே என்ற ஒரு பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். என்னை தந்தேனே நாதா உமக்காகவே, என்னுடலும் உயிரும் உமக்காகத்தா. என்னை தந்தேனே நாதா உமக்காகவே, என்னுடலும் உயிரும் உமக்காகத்தா. ஏற்று கொண்டலங்கரியுமே முழுதாக மாற்றிடும் தேவா, ஏற்று கொண்டலங்கரியுமே முழுதாக மாற்றிடும் தேவா. என்னை தந்தேனே நாதா உமக்காகவே, என்னுடலும் உயிரும் உமக்காகத்தா. மனம் துவண்ட நேரங்கள் ஆறுதலின் தேவனன்றோ, கனம் நிறையும் இதயத்தை காற்றாக மாற்றினீரே. மனம் துவண்ட நேரங்கள் ஆறுதலின் தேவனன்றோ, கனம் நிறையும் இதயத்தை காற்றாக மாற்றினீரே. ஏதளித்து ஈடு செய்ய நீர் செய்யும் உதவிகளை பணம் பொன்னும் கொடுத்தாலும் ஈடு செய்தல் இயலாது. ஏதளித்து ஈடு செய்ய நீர் செய்யும் உதவிகளை பணம் பொன்னும் கொடுத்தாலும் ஈடு செய்தல் இயலாது. என்னை தந்தேனே நாதா உமக்காகவே, என்னுடலும் உயிரும் உமக்காகத்தான்.
அளவில்லா அன்பினா அடியேனை ஆண்டு கொண்டே ஆழங்களில் நின்று பாவி என்னை மீட்டு கொண்டே அளவில்லா அன்பினால் அடியேனை ஆண்டு கொண்டே ஆழங்களில் நின்று பாவி என்னை மீட்டு கொண்டே ஏதளித்து ஈடு செய்வேன் மாதேவன் அன்பை என்னென்ன கொடுத்தாலும் ஈடு செய்தல் இயலாது ஏதளித்து ஈடு செய்வேன் மாதேவன் அன்பை என்னென்ன கொடுத்தாலும் ஈடு செய்தல் இயலாது என்னை தந்தேனே நாதா உமக்காகவே என்னுடலும் உள்ளுயிரும் உமக்காகத்தான் என்னை தந்தேனே நாதா உமக்காகவே என்னுடலும் உள்ளுயிரும் உமக்காகத்தான் ஏற்று கொண்டலங்கரியுமே முழுதாக மாற்றிடும் தேவா ஏற்று கொண்டலங்கரியுமே முழுதாக மாற்றிடும் தேவா என்னை தந்தேனே நாதா உமக்காகவே என்னுடலும் உள்ளுயிரும் உமக்காகத்தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி ஒரு பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக பாடப்போகின்றோம். தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே கலங்கினேன் நீர் என்னை கண்டே பதறினேன் நீர் என்னை பார்த்தே கலங்கினேன் நீர் என்னை கண்டே பதறினேன் நீர் என்னை பார்த்தே
கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் அண்டை வந்தே, என் பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. நம்பிக்கையோடே நீ வந்தா, துணையாக இருப்பேனே என்றே. நம்பிக்கையோடே நீ வந்தா, துணையாக இருப்பேனே என்றே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், என் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத வசனங்களை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கு ஏற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீதம் 32 ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு அநேகம் வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. இப்பொழுதும் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்தின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஆராதனை வேளை மிகவும் இனிமையான மன ரம்மியமான ஒரு வேளையும் கூட. ஆராதனை நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார் என்கிறதை நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆராதனை வேளைக்காக ஆயத்தத்தோடு கூட நாம் கடந்து போகலாமா? தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை வேலைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் நம்மை கடந்து வர செய்தார். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எல்லாரும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதித்து பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனிரே. விழிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விழிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? இப்பொழுது நாம் ஜெப வேளைக்குள் கடந்து செல்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக இப்பொழுது ஸ்கூல்களெல்லாம் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஸ்கூல் திறக்கப்பட்டு இருக்கிறபடினால் சிறு பிள்ளைகள் போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்க முடியாக, கொள்ளை நோய்கள் எல்லாம் அவர்களை தாக்காதபடிக்கும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதுக்கு பின்பதாக இன்னும் 1ஆம் கிளாஸ் எல்லாவற்றையும் திறக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். எல்லா
எல்லாவற்றிலுமே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாத, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்க முடியாத, ஸ்கூலுக்கு போகக்கூடிய கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே கர்த்தாவே. பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இத்தனை நாட்களாக ஆண்டவரே கர்த்தாவே, பள்ளிகள் செயல்படாமல் வீட்டிலேயே இருந்து தகப்பனே முடக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலைகளிலே அவர்கள் காணப்பட்டார்களே. அவர்களுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் காணப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுடைய மனநிலையிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. பள்ளிகள் நல்ல முறையிலே ஆண்டவரே கர்த்தாவே செயல்படவும் கர்த்தாவே, இத்தனை நாட்களாக அவர்களுக்குள்ளே காணப்பட்ட எல்லா விதமான மனக்குழப்பங்கள் ஆண்டவரே தீர்வும் தக்கதான நல்ல ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய கர்த்தாவே சிறு குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் எந்த விதமான ஒரு நோய் தொற்றுகளும் இல்லாமல் ஆண்டவராகிய தெய்வன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா விதமான வியாதிகளுக்கும் எல்லா விதமான பெரும் தொற்றுகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் பாதுகாப்பாக கடந்து சென்று பாதுகாப்பாக தங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து வர நீர் இரக்கங்களை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இந்த மூன்றாவது பெருந்தொற்று சிறு பிள்ளைகளை குறிவைத்து செயல்படும் இங்கக்கூடிய காரியங்களை வல்லுநர்கள் கடித்திருக்கிறார்களே தகப்பனே கர்த்தாவே. ஆனால் எந்த விதமான ஒரு சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை காக்கக்கூடிய எந்த விதமான உபகரணங்களையும் நாங்கள் நம்பி ஆண்டவரே அவர்களை அனுப்பவில்லை தகப்பனே கர்த்தாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய இரத்தத்திற்கு கீழாக ஒப்புக் கொடுத்து கர்த்தாவே இதோ நாங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களோடு கூட இருந்து அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வியாதிகளும் அணுகாமல் அவர்களை பலப்படுத்தி காத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களுடைய படிப்பிற்குரிய சூழ்நிலையிலே கர்த்தாவே நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஒரு பலனை ஏற்ற ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய காரணியமும் இரக்கமும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தியறல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் வரும் என்று ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி இன்னைக்கு எல்லா நாடுகளும் யுத்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறோம். இந்த தீவிரவாதி கூட்டங்கள் அவருடைய யோசனைகள் எல்லாவற்றும் அழிந்து போக முடியாத எந்த ஒரு நாட்டிலும் இந்த மாதிரி யுத்தங்கள் வராதபடிக்கு தேவன் சமாதானத்தை கட்டளைவிட்டு ஆசீர்வதிக்க முடியாத அவர்கள் வாழ்வதர்கள் வீடுகள் எல்லாவற்றையும் இழந்து ஓட்டம் பிடித்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அந்த இடங்களில் தம்முடைய மகிமை விளங்க செய்து ஆசீர்வதிக்க முடியாத நாம் ஜெபம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக உடைய சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் வரும் கர்த்தாவே. ஆண்டவரே அங்கு ஆண்டவரை காணப்படுகின்ற அசாதாரணமான சூழ்நிலை கர்த்தாவே எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் ஆண்டவரை இறக்கங்களை தரும்படிக்காக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை தலிபான்கள் கர்த்தாவே சோதரமை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினபடினால் அங்குள்ள தேச மக்கள் கர்த்தாவே மரண பயத்தோடு ஆண்டவரை காணப்படுகிறதை பார்க்கும் கர்த்தாவே. ஆண்டவரை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக பயங்கரவாதங்கள் தீவிரவாதங்கள் எல்லாம் மாறும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அந்த தேசத்து ஜனங்கள் அமைதியுள்ள ஜீவனம் செய்யும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தரும்படிக்காக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உலகத்தில் அநேக தேசங்களிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே அந்த தேசத்திலே ஆண்டவரே சுதர்மையா ஆண்டவரே கர்த்தாவே வேலைக்காக சென்றவர்கள் ஆண்டவர் கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே சொந்த தேசத்துக்கு ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு திரும்புகிறதை பார்க்கணும் தகப்பனே. ஆண்டவரே சுதர்மை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக அந்த தேசத்தில் நல்ல ஒரு சமாதானம் உருவாகும்படிக்காக கர்த்தர் ஆண்டவரை இரக்கம் செய்யும்படிக்காக கெஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இன்றைக்கு காணப்படுகின்ற ஆண்டவரே அந்த அசாதாரணமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி கர்த்தாவே இந்த தேசத்தில் கர்த்தாவே நல்ல ஒரு ஆண்டவரே சோதரமையா ஆட்சி ஆண்டவரே சோதரமையா நல்ல ஒரு ஆளுகை அமைய கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே அங்கு வாழக்கூடிய மக்களுடைய ஆண்டவர் உள்ளத்திலே காணப்படக்கூடிய எல்லா மரண பயங்களும் மாறும்படியாக கர்த்தாவே சோதரமையா தங்களுடைய வேலைகளை ஆண்டவரே எந்த ஒரு பயமின்றி செய்யத்தக்கதாக ஆண்டவர் கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. இந்த நாட்டில் காணப்படக்கூடிய ஆண்டவரே சோதரமையா கர்த்தாவே இந்த சூழல் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் சோதரிங்க. இந்த நாள் கூட கர்த்தாவே அந்த ஆப்கானின் தேசத்திலே ஆண்டவரே சோதரமையா நல்ல ஒரு ஆளுகை ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே சோதரமையா உடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்த எங்கள் தேவாதி தேவனை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நாட்டிலையும் தேவ சமாதானம் இறங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே வரக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஒரு ஆராதனையை நாம் மெய்யாகவே ஆசரிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் காணிக்கைகளின் வேளைகளின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். வழக்கம் போல ஒரு பவுல் ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கைகளை நீங்கள் அதிலே சேகரித்து வைத்து 2 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த காணிக்கைகளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்காக நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணம் செய்யும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்திற்காக நன்றி. எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் கர்த்தாவே நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கென்று விதைக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் அறுவடை செய்ய ஏற்ற பலன்களை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமீன். காணிக்கைகளுக்கு ஆதாரமாக ஒரு நல்ல ஒரு பாடலை, பழைய ஒரு பாடலை நாம் பாடப்போகின்றோம். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம் என்ற பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை படைக்கலாம். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். அகன்றிடும் மலைகளும் அதிசயம் வெளிப்படும். அகன்றிடும் மலைகளும் அதிசயம் வெளிப்படும். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். விசுவாச வார்த்தையினால் இதயம் நிரம்பி வழிந்திடுமே. விசுவாச வார்த்தையினால் இதயம் நிரம்பி வழிந்திடுமே. அகமதினில் விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். அகமதினில் விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். கிரியையில்லா விசுவாசம் ஏதும் செய்திட உதவாது. கிரியையில்லா விசுவாசம் ஏதும் செய்திட உதவாது. செயல்படுமே விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். செயல்படுமே விசுவாசம் என்றும் ஜெயம் தரும். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். மாறாத நல் விசுவாசம் பரன் நம் இயேசு தேவனில் வைத்திடுவோம். அகன்றிடும் மலைகளும் அதிசயம் வெளிப்படும். அகன்றிடும் மலைகளும்
அதிசயம் வெளிப்படும் மாறாத நல்விசுவாசம் பரநம் இயேசு தேவனில் வைத்திடுவோ. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளையும் எங்களையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு ஏற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகின்றோம். ஜெபத்தோடும் தியானத்தோடும் நாம் காத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் இந்த அருமையான வேளையில் நம்மோடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவராகிய தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறேன். சென்ற நாட்களிலும் சில காரியங்களை பற்றிதான அநேகம் தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி காணப்பட வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல விதமான தேவனுடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய காரியங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5:14 வாசிக்க கேளுங்கள். ஆதலால் தூங்கக்கூடிய நீ விழித்து மரித்தோரை விட்டு நீ எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இது ஒரு இயக்கம் சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தர் அநேகம் காரியங்களை பேசிக்கொண்டு வருகின்றார். சில காலங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் இயங்காது இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ துவங்கினார்கள். அவர்களுடைய இயக்கங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் அந்த காலங்களிலே கண்டும் காணாதவரை போல காணப்பட துவங்கினார். ஆனால் தற்போது இந்த கடைசி கால இயக்கத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழுந்து இயங்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த தேச அரங்கிலே மகா பெரிய ரட்சிப்பின் திட்டம் உருவாக்கப்படுகிறது என்கிறது இயலாது. கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை மையப்படுத்தி வலியுறுத்தி பேசும் முகாந்தரமாகவே கர்த்தர் சொல்லுகின்றார், கடைசி கால கிறிஸ்தவம் என்கிறது இயக்கம் சார்ந்த வாழ்க்கையின் வடிவிலே காணப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவத்தினுடைய காரியத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய நீங்களும் நானும் சரிவர எழுந்து இயங்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த கடைசி கால இயக்கத்திற்கு ஏற்ற மகிமையான காரியங்களை பெறுகிறது என்பது இயலாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தூங்கக்கூடிய நாம் மரண நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. மரண நித்திரையை விட்டு நாம் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். தூங்கக்கூடிய நாம் என்ன விதமாக எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 40:31 வாசிக்க கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்க கூடியவர்களோ புதிய பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த கடைசி காலம் பலம் வாய்ந்த வல்லமாக நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும். பலவீனம் உள்ளவனுக்கு இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளிலே எதிர்த்து போராட அவனால் ஆகிறது இல்லை. இந்த கடைசி கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நிலை பலவீனமான ஒரு கிறிஸ்தவ நிலையாய் அல்ல, பலம் பொருந்தின நிலையாய் எழுந்திருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால இயக்கத்திலே உங்களாலும் என்னாலும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பலமுள்ள காரியமாக எந்த விஷயத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:44 வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும்.
ஜென்ம சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய நிலையிலே நீங்களும் நாளும் பலம் பொருந்தினவனாய் எழுந்திருக்க வேண்டும். இந்த எழுந்திருக்கக்கூடிய நிலை ஆவிக்குரிய நிலையாக ஏன் காணப்பட வேண்டும்? கர்த்தர் இதற்கு நல்ல ஒரு விளக்கமான வார்த்தையை சொல்லுகின்றார். இந்த கடைசி கால யுத்தம், கடைசி கால நிலை என்கிறது எல்லா விதமான தன்மைகளிலும் ஆவிக்குரிய நிலைகளை சார்ந்ததாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய தன்மைகளிலே எழுந்திராது இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்து நிற்க ஆகிறது இல்லை. ஒரு மனிதன் கடைசி கால ஆவிக்குரிய நிலைகளிலே எழுந்திருக்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான போராட்ட நிலைகளிலே பரிபூர்ணமான வெற்றியின் காரியங்களை எட்ட அவனால் ஆகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய நிலையில் பலம் வாய்ந்த ஆவிக்குரிய மனிதனாக நீயும் நானும் எழுந்திருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த கடைசி கால இயக்கத்திற்குரிய வலிமையான வழியின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் என்ன விதமாக நாம் எழுந்திருக்க வேண்டும்? பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய நல்ல நிலையை பற்றி நாம் வாசிக்க போகின்றோம். சற்று ஆழமாக நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள் ஆவியாயும் ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவனாகவும் இருக்கிறது. கர்த்தர் சொல்கின்றார், ஆவியே உயிர்ப்பிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டியது அவசியம். பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயக்கமற்றதாய் காணப்படக்கூடிய இந்த கடைசி காலங்களிலே நம்முடைய ஆவி புத்துயிர் பெற்று எழ ஆரம்பிக்கிறது. உண்டானால் இயக்கமற்ற ஒவ்வொரு நிலைகளும் இயங்கும்படியாக இந்த ஆவியானது அவைகள் எல்லாவற்றையும் தட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் ஒரு காலத்தில் செயல்படுத்தப்படாமல் அப்படியே முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய தன்மைகளை பற்றியதான ஞானம், ஆவிக்குரிய தன்மைகளை பற்றியதான எழுப்புதல், இப்படி பல திறப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படாமல் அப்படியே முடங்கி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் இயக்கத்தின் ஊடாக வர வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் மெய்யாகவே நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆவியினால் இந்த காரியங்கள் இயங்காதிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர வேண்டிய காலம். இவைகள் எல்லாம் எழும்பி இயங்க ஆரம்பித்தால்தான் கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் நிலையான காரியங்களை சாதிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை, சில காரியங்களை சற்று நான் ஆழமாய் பேச போகின்றேன். ஆழமாய் நீங்களும் கவனிக்கும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15:36 இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. புத்தியீனனே, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை, நீ விதைக்கக்கூடிய விதை செத்தால் ஒழிய, செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே, உயிர்க்க மாட்டாதே. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார்? புத்தியீனனே, நீ விதைக்கக்கூடிய விதை சாகாவிட்டால் உயிரை பெற முடியாது. இப்போ 2 வார்த்தையும் பாருங்க, கொண்ட கான்ட்ரவர்சியாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த விதையை விதைச்சு சாகணும், ஆனால் உயிர் பெற வேண்டும். இது என்னது? என்ன காரியத்தை பற்றி கர்த்தர் பேசுகின்றார்? இந்த விதை விதைக்கப்படக்கூடிய விதை சரீரம் உயிரடைய வேண்டியது ஆவி. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். புத்தியீனனே, நீ விதைக்கக்கூடிய விதையாகிய சரீரம் செத்தால் ஒழிய உன் ஆவி உயிரை பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையே. அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த ஆவி எதை நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆவியினுடைய இயக்கம் எதை பொறுத்து அமைக்கப்பட வேண்டியது அவசியம். சரீரத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை புத்துயிர் பெற்று எழும்பச் செய்யக்கூடிய விதமாக சரீரத்திற்குரிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த பூமியிலே விதைக்கப்பட வேண்டியது அவசியம். சரீரத்திற்குரிய சிந்தனை, சரீரத்திற்குரிய பார்வை, சரீரத்திற்குரிய நோக்கம், சரீரத்திற்குரிய நினைவுகள், சரீரத்திற்குரிய வழிமுறைகள், சரீரத்திற்குரிய ஒவ்வொரு விதமான ஓட்டங்கள், இப்படி பல திறப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழும்ப விடாமல் இந்த நாட்களில் மூழ்கடிக்க பண்ணிக்கொண்டு வரக்கூடிய அந்த நிலைகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இவைகள் எல்லாம் விதைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான், இவைகள் எல்லாம்
முற்று முடிய அழிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த ஆவியினுடைய புது வலிமையோடு கூட நம்முடைய ஆவியானது எழுந்திருக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஒருவேளை ஒரு சின்ன ஒரு கேள்வி நமக்கு எழும்ப ஆரம்பிக்கலாம். நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்திருக்கிறேனா இல்லையா? எழுந்திருக்கிறீங்க. எப்போ எழுந்திருக்கிறீங்க? சில நேரங்களில் மட்டும் நம்முடைய ஆவி ஆரம்பிக்கிறது, மற்ற நேரங்களில் மாம்சம் இவைகளை மூழ்கடிக்க ஆரம்பிச்சிருது. கர்த்தர் சொல்கின்றார், இந்த நம்முடைய விதைகள் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை எழும்ப செய்யும்படிக்காக மண்ணிலே ஆழமாய் விதைக்கப்பட வேண்டியது அவசியம். இவைகள் மீண்டும் எழும்பாதிருக்கக்கூடிய அளவிற்கு சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி அழிந்து போக வேண்டியது அவசியம். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக என்னோடு கூட நல்ல பழகின ஒரு கர்த்தருடைய மனிதன் ஒரு நாள் என்னோடு கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே சலிப்போடு கூட ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேனோ எனக்கு தெரியவில்லை ஐயா அப்படின்னு சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ரட்சிக்கப்படுகிறது பெரிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் தானே, ஏன் இந்த ஒரு விஷயத்துக்காக நீ மெய்யாகவே வேதனையான ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கிற? கேட்ட பொழுது அந்த பையன் சொன்னான், ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக என் பக்கத்தில் வர்றதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. நான் என் கையில் அருவாளை எடுக்கிறது உண்டானால், கத்தி எடுக்கிறது உண்டானால் அந்த கூட்டங்கள் எல்லாம் சிதறி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மட்டுமல்லாமல் 4 கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு மனுஷன் கூட பக்கத்தில் நிற்க மாட்டான். இன்றைக்கு என்னுடைய கைகளையும் வாயையும் கர்த்தருடைய ஆவியானவர் கட்டி போட்டுட்டாரு. இப்ப வரக்கூடிய மக்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், என்னால் மறு வார்த்தை பேச முடியவில்லை. இப்ப நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்? ஒரு கொஞ்ச நாள் உலக ரீதியிலே நீர் என்னுடைய வாழ்க்கையை கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரே. நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டு திரும்ப நான் மீண்டும் ரட்சிக்கக்கூடிய அந்த திட்டத்தின் ஊடாக நான் வந்து விடுகின்றேன். ஒரு கொஞ்ச நாள் மக்களுடைய மனதை பயப்படுத்தக்கூடிய காரியங்களின் ஊடாக அந்த காரியங்களை உருவாக்கிவிட்டு திரும்ப நான் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளாக வருகிறது உண்டானால் எனக்கு விரோதமான வார்த்தையை அவங்க ஒருத்தரும் பேசவே மாட்டாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பழைய சுபாவங்கள் இன்னும் உறக்க நிலையில் இருக்கிறதை தவிர அது இன்னும் புதைக்கப்படவில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். தூங்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த சுபாவம் மீண்டும் எழும்ப ஆரம்பிச்சிடலாம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முழு நிலைகளை நீங்களும் நானும் எட்ட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வாக்கியம் எதை நமக்கு சொல்கிறது? நம்முடைய விதை மண்ணுக்குள் விதைக்கப்பட்டால் ஒழிய, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜென்மத்துக்குரிய சுபாவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் முற்றாக அழிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய முழுமையான காரியங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மையை சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், சில காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம், சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விதிகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெளிவா இந்த ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். சாது சுந்தர் சிங் என்கின்ற தேவனுடைய மனிதன் தீபக் பகுதியிலே ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய அந்த நாள், ஹிமாலயா பர்வதத்தின் மேலே ஏறி நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுந்து ஒரு பெரிய ஒரு பாதாளம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய இடத்துல இடையிலே ஒரு சின்ன ஒரே ஒரு இடம் ஒன்று, அந்த இடத்துல அதாவது மேலேருந்து கீழே இறங்கி வர முடியாது இருக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு நல்ல ஒரு சம பூமியான ஒரு இடத்தை போல. இந்த இடத்துல பார்த்தா பனி சூழ்ந்த ஒரு பகுதி, பெரிய ஒரு மலை குகை ஒன்று. அந்த குகையை அவருடைய கண்கள் பார்த்து, நல்லவேளை நான் கீழே பாதாளத்தில் போய் விழலை, இந்த ஒரு சமபூமியான ஒரு இடத்துல விழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த குகைக்குள் போன பொழுது பார்த்தால் அந்த குகையிலே ஒரு மனிதன், ஒருவன் கரடியை போல தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்து, சரி இங்கே ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கிறாரு, இவரை ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ரட்சிப்பின் திட்டத்தை நோக்கி நடத்த வேண்டும். கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நிஷ்டையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரம், அவர் கண்களை திறப்பார் என்று சொல்லி சாது சுந்தர் சிங் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன், தவம் பண்ணின அந்த மனிதன் திடீரென்று கண்களை திறந்து சுந்தர் சிங்கை ஊடுருவ பார்த்து அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால், நாம் 2 பேரும் ஆண்டவராக இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாமான்னு சொல்லி அந்த குகையில் இருக்கக்கூடிய மனிதன் பேசினார். ஆச்சரியம் தாங்க முடியல. இவருக்கு இயேசுவை பற்றி சொன்னது யாருன்னு தெரியல. உடனே 2 பேரும் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தா அந்த மனிதன், குகையில உட்கார்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மனிதன் ஜெபிக்க இவருக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ள ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து முடித்த பிறகு சுந்தர் சிங்கை பார்த்து அந்த குகையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் சொன்னார், தம்பி, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் பரலோகத்திற்குள்ளாக கடந்து போய் விட்டு வரலாமா என்று கேட்டார். சுந்தர் சிங்கு ஆச்சரியம் தாங்க முடியல. பரலோகத்திற்கு போக வேண்டுமென்றால் உங்களுக்கே தெரியும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாள் உட்கார்ந்து நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும், எத்தனை ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்றைக்காகலும் நமக்கு அனுமதி கொடுக்கிறது உண்டானால் அவரே நம்முடைய ஆவியை தூக்கி கொண்டு போவார். ஆனால் இவர் சொல்றாரு, நம்ம 2 பேரும் போய் பரலோகத்துக்கு ஒற்று போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்டார்.
ஆச்சரியம் தாங்க முடியல சுந்தர் சிங்க்கு. சரி போகலாம் என்று சொன்ன பொழுது சுந்தர் சிங்கனுடைய கரங்களை பற்றி கொண்டு அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டார். தூக்கி கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திற்குள் கடந்து போகக்கூடிய நிலை. இதை கண்டு சுந்தர் சிங்க்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் அவரை பார்த்து கேட்டார், இது எப்படி இந்த காரியம் உடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது? எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஆவிக்குரிய தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவனுடைய அனுமதி வரக்கூடிய நேரத்தில், அவருடைய நேரம் வரக்கூடிய வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை அனுமதித்தால் ஒழிய அந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள போக முடியாது. ஆனால் நீங்கள் நினைச்ச இடத்துலலாம் கடந்து போறீங்களே, இதற்கு என்ன காரணம்? அவர் சொன்னார், இந்த அந்தஸ்தையும் இந்த கிருபைகளையும் நான் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து கிருபையாக நான் பெற்றிருக்கிறேன். நான் நினைத்த நேரங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எப்போ வேணாலும் நான் உள்ள போகலாம் என்கின்ற ஒரு நிலையை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன், இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் ஒட்டு மொத்தமாய் அழிக்கப்பட இவைகள் எல்லாம் புதையுண்டு போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய நிலைகளில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய நிலையினுடைய சின்ன ஒரு பரிமாணத்தை நீங்களும் நானும் பார்க்கிறோம். கர்த்தருடைய வெளிப்பாடுகள் வந்தவுடனே கர்த்தராகிய தேவன் என் கூட பேசிட்டாரு, கர்த்தர் எனக்கு இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார், இதை குறித்து நாம் மெய்யாகவே எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பரவசமாய் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய அனுபவம் என்கிறது கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளை அவர் பேசக்கூடிய நேரத்தில் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, எல்லா வெளிப்பாடுகளுக்குரிய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் வானவெளியிலே மெய்யாகவே வைத்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை உங்கள் ஆவியினாலும் என் ஆவியினாலும் ஈர்த்து கொள்ள முடியும். அவர் என்னென்ன விதமான காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார், இவைகளை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்ன விதமான தன்மைகளை முதல்லையே கர்த்தர் நிறைய விஷயங்களை பேசி வச்சிருக்கிறார், இவைகளை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் ஆவியிலே எழும்பக்கூடிய நிலை என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆவிக்குரிய சின்ன ஒரே ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய நிலையில் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் பார்த்தீங்களா, எத்தனை காரியங்களை பார்க்கிறேன். இல்லை, ஆவிக்குரிய நிலையினுடைய தன்மை இது அல்ல. இதை காட்டிலும் இன்னும் மேலெழும்ப வேண்டும் என்றால் சரீரம் முற்றாக நம்முடைய வாழ்க்கையை புதைக்கப்பட வேண்டியது அவசியம். சரீரத்தினுடைய செயல்களிலே ஒரு சிந்தனையிலே ஒரு சின்ன ஒரு காரியம் கூட, ஒரு சின்ன ஒரு டர்ட் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வராத அளவிற்காக இவைகள் எல்லாம் வேரோடு கூட களையப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களின் மேன்மையான நிலைகளை உன் ஆவியும் என் ஆவியும் தீர்க்கமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல அல்ல. ஏதோ ஒரு இடத்தில் காணப்படக்கூடிய மனிதனோடு கூட உங்கள் ஆவியினால் தொடர்பு கொள்ள முடியும். ஏதோ ஒரு இடத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பலவீனத்தை உன் ஆவியினால் தீர்த்து வைக்க முடியும். இப்படிப்பட்ட அநேக மகிமையான காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடியதான் இந்த ஆவிக்குரிய அனுபவம். இவைகளை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நின்று மெய்யாகவே வேறு பிரிக்கப்படக்கூடிய முகாந்திரமாக இவைகள் கர்த்தருடைய நாமத்தினால் மண்ணோடு கூட மண்ணாக புதைக்கப்பட வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய மேன்மையான எழுப்புதல் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இந்த உயிர்ப்பிக்கப்படக்கூடிய ஆவியினுடைய நிலை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பித்து விடுகிறது. ஆவியில் உயிரடைய ஆரம்பித்த உடனே இந்த ஆவி என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. சரீரம் இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே வளர முடியாத தடையை நிறைய தந்து கொள்ள அதாவது நிறைய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. இந்த சரீரத்தின் எல்லா காரியங்களையும் வேரோடு கூட நான் வெட்டி எறிய வேண்டியது அவசியம். இந்த ஆவி எழும்பத்தான் சரீரத்தினுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் உள்ளடக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய ஆவியினுடைய எழுப்புதல், உயிரடையும் ஆவியினுடைய தன்மை எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. சரீரம் முற்றாக அழிக்கப்பட ஆரம்பிக்கக்கூடிய நிலைகளை நோக்கி நம்முடைய ஆவியை இந்த ஆவிக்குரிய அனுபவம் ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி தான் எழுப்புதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சரீரத்தின் எந்த விதமான நிலைகளை அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் எந்த காலத்திலும் திரும்பி கூட பார்க்கிறதே இல்லை. இப்போ நம்ம சரீரத்தினுடைய காரியங்கள் மேலே தான் ரொம்ப நாட்டம். இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை இழக்கிறது உண்டானால் அதுக்கு நம்ம அழக்கூடிய அழுகையை காட்டிலும் ஆவிக்குரிய நிலையில் ஏதாகிலும் ஒரு விஷயத்தை இழக்கிறது உண்டானால் அந்த அழுகை அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வராது. இன்னைக்கு நான் ஜெபிக்கலன்னு வச்சுங்களேன், எனக்கு ஜெபிக்கவில்லை என்கின்ற காரியங்களை பற்றி தான் தாக்கம் ரொம்ப வராது. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு காரியத்தை இழந்து போய்விட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள், உட்கார்ந்து நான் அழ துவங்க ஆரம்பிச்சு.
ஒரு மரண வீட்டிலே கடந்து போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா உட்கார்ந்து அழக்கூடிய அழுகையை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஏதாகிலும் ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய காரியங்களுக்காக அழக்கூடிய அழுகை சொற்பமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி என்றால் இன்னும் மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினுடைய நிலைகளை அடக்கி இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆவியிலே உயிரடையக்கூடிய நிலை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மாம்சம் எங்கெங்கெல்லாம் என்னுடைய ஆவியினுடைய நிலைகளை எழும்ப விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. என் ஜெபத்தை அது மேன்மைப்படுத்த முடியாமல் தடுக்க ஆரம்பிக்குது. என்னுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்த முடியாமல் தடுக்க ஆரம்பிக்குது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் எழும்ப முடியாமல் தடுக்க ஆரம்பிக்கிறது. இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை எழும்ப விடாமல் மாம்சம் தடுக்கக்கூடிய அந்த நிலைகளை நான் அழித்து போட வேண்டியது அவசியம். இதை உயிர்ப்பிக்கும் ஆவி என் வாழ்க்கையை உணர்த்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில முதல் உணர்வு எதை வரணும்? ஆண்டவராக தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் இன்னும் நான் அதிகமான நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் உயிர்ப்பிக்கும் ஆவியினால் மட்டும்தான் இது சாத்தியமாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44 முதல் 49 வரை வாசிக்க கேளுங்க. 1 கொரிந்தியர் 15 44 முதல் 49 வரை. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தப்படியே முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற கூடிய ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலே இருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், வானவருடைய சாயலை நான் என் வாழ்க்கையிலே அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பரிசுத்த அப்போஸ்தலனை பார்க்கக்கூடிய சீஷர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. பேசக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வார்த்தைகளிலே இவ்விதமான காரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்கிற தாகம் எனக்குள் இருக்கிறது. என்றாலும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து முடிக்க வேண்டியதா இருக்கிறதுனாலே இந்த உலகத்தை தாண்டிய நாள் போக முடியவில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக போக வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. வானவருடைய சாயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தரிப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எவ்வளவேனும் நோக்கி பார்க்கவே மாட்டான். உலகத்தில் இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்களிலே சில பேர் பேசினாங்க, நீர் செய்யக்கூடிய இந்த அற்புதங்களை ஏரோதனுடைய அரமனையிலே போய் நீங்கள் செய்கிறது உண்டானால் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உம்முடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு சொல்ல ஆரம்பித்தார், இந்த வேளை உங்களுடைய வேளையாய் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் என்ன என்கிறதை நான் என் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டியது அவசியம். உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கி நான் வரக்கூடியவராய் அல்ல, வானத்திலே இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன சட்டத்திட்டங்களை சொல்லி இந்த பூமியிலே அனுமதித்தாரோ அவைகளை செய்யும்படிக்காகவே நான் வந்தேன். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ அற்புதங்களை எல்லா விதமான அரண்மனைகளிலே போய் செய்து பெரிய அரசாட்சிக்குரிய பொறுப்புகளை பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல. வானவருடைய சாயலை தரித்துக் கொண்ட இயேசு அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வானத்துக்குரியவைகளாக, அவருடைய நினைவுகள் எல்லாம் வானத்துக்குரியதாக, அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் வானத்தை பற்றியதாக காணப்பட துவங்கிற்று. அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து விசாரிக்கக்கூடிய நேரத்திலே, நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்கக்கூடிய நேரத்திலே இயேசு சொன்னார், ஆம், நீர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் படிதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. எப்படி பேசுறார் பாருங்க. நான் பரலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்டவனா இருக்கிறதுனாலே
என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. அவருடைய நினைவு, பேச்சு, சொல், செயல், சிந்தை எல்லாம் பரலோகத்தினுடைய காரியங்களை பற்றியதாக இருக்கக்கூடியதாக இருந்ததே தவிர இந்த உலகத்துக்குரிய எந்த விதமான தன்மைகளையும் சார்ந்ததாக காணப்படவே இல்லை. வானவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்துக்குரிய மனிதனும் காணப்பட ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சிந்தனையிலே எந்த ரட்சிப்பும் வரலன்னு வச்சுங்க. இன்றைக்கு வரைக்கும் உலகத்திற்காக நான் கவலைப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்காய் புலம்புகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவராக தேவனை காட்டில் உலகத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வானவரின் சாயல் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வரல. இந்த வானவரின் சாயல் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தையும் உலகத்திலே காணப்படக்கூடிய மேன்மைகளையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவோம். உலகத்தையும் உலகத்தை சார்ந்த எல்லா விதமான விஷயங்களையும் தூக்கி எறியக்கூடிய நிலைகள் வருகிறதனுடைய முகாந்திரம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வானவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே தரிப்பிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது உலகத்தையும் அவைகளுக்கு உண்டான எல்லா மேன்மைகளையும் துச்சமாய் நினைவு கூறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே எதை நோக்கி நாம் கடந்து போகிறோம் என்று பாருங்கள். எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் மேலெழும்பி நின்று கொண்டு துவங்க ஆரம்பிக்கிறது? எதை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், எதை நான் அதிகமாய் விருப்பப்படுகின்றேன், எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் ஈர்க்க துவங்க ஆரம்பிக்கிறது? அந்த காரியங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் யார் என்கிறதை உங்களாலும் என்னாலும் நிதானித்து பார்த்துவிட முடியும். வானவருக்குரிய சாயலை நான் தரித்திருக்கிறது உண்டானால் என் நினைவும் பேச்சும் வானவருக்குரியதாகவே காணப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்தை சார்ந்ததாக என்னுடைய மனம் மெய்யாகவே இருக்கிறது உண்டானால் உலகத்தை பற்றியதான ஆதங்கமும் கவலையும் வேதனையும் என் உள்ளத்திலே பற்றி பிடிக்கிறதை பார்க்க முடியும். நீ யார் என்கிறதை நீயே உன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிட்டேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. தானியேல் 12:2 வாசிக்க கேளுங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய நித்திரை பண்ணக்கூடியவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, சிலர் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பார்களா, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்திருப்பார்களா. அப்படி என்றால் உயிர்ப்பிக்கும் ஆவியின் நிலை என்னுடைய வாழ்க்கையில எதை வலியுறுத்துகிறது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை இந்த உலகத்திலே நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நோக்கி உன்னுடைய ஓட்டத்தை துரித கதியாக மாற்ற துவங்க ஆரம்பித்து விடுகிறது உயிர்ப்பிக்கும் ஆவியின் நிலை. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பித்தோம்? பேர், புகழ்ச்சி, அந்தஸ்து, ஆடம்பரம், ஆசீர்வாதம், ஆஸ்தி, இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை இந்த ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கும் நிலை தடுத்து நிறுத்தி, நீ ஓட வேண்டிய இலக்கு இது அல்ல. நீ ஓட வேண்டிய இலக்கு நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நீ உன் வாழ்க்கையை சவதரிக்க வேண்டும். அதை நோக்கி நீ ஓடு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய ஓட்டமாய் இருக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிச்சயத்திற்கக்கூடிய ஓட்டமாய் காணப்பட வேண்டும். இதை தவிர்த்து எதை நீ உன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் பூமியின் தூளிலே படுத்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் கட்டாக எழுந்திருக்கத்தான் போகிறார்கள். அது நித்திய ஜீவனை பற்றியதான அறிவுள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டிலும் பரவாயில்ல, 2 தரத்தாரும் எழுந்திருக்கத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகளுக்கு உரிய பலன் நித்திய ஜீவனை தன்னுடைய வாழ்க்கையை சவதரிக்கும்படிக்கு ஓடின மனிதனுக்கு நித்திய ஜீவனை பெறும்படிக்கா எழக்கூடிய அனுபவமும், இந்த பூமியிலே இகழ்ச்சியும் நிந்தையும் பெறக்கூடிய அளவிற்கு ஓடின மனிதனுக்கு நித்திய நிந்தையும் இகழ்ச்சியும் வரக்கூடிய அளவிற்கான எழுதலும் வாழ்க்கையிலே உண்டாக்கப்பட்டு தீர்க்கப்பட ஆரம்பித்துவிடும். இந்த ஆவியின் உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை நோக்கி நீ ஓட துவங்குகின்றாய்? எது உன்னுடைய வாழ்க்கையின் லட்சிய ஓட்டமாய் இருக்கிறது? இந்த உலகத்திற்காக வடிக்கக்கூடிய கண்ணீர் மறு உலகத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்காது. இந்த உலகத்திற்காக நீ படக்கூடிய பாடுகள், நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உலகத்திலே செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகள் மறு உலக ராஜ்யத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்க ஒட்டாது. மறு உலகத்திற்காக நீ எதை சம்பாதித்திருக்கிறாய்? உயிரடைந்த ஆவி இந்த காரியங்களை உன் வாழ்க்கையிலே வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியிலே உயிரடைந்த நிலைகளை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய காலம் உனக்கும் எனக்கும் மகிமையுள்ள ஒரு காலமாய் மாற்றப்பட முடியும். மற்றபடி கைவிடப்படக்கூடிய மக்களுடைய மத்தியிலே நீயும்
ஒருவனாக நின்று எல்லா காரியங்களையும் விளக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுவாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசின இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உயிர்ப்பிக்கும் ஆவியின் நிலை என்றால் என்ன என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தாவே, சரீரம் சாகும் வரைக்கும் விதைக்கப்பட வேண்டும். ஆவியினுடைய உயிரடைக்கூடிய நிலைகளுக்கு கர்த்தாவே இதோ இந்த சரீரம் தடுக்கலை உருவாக்கிவிடக் கூடாது. மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்றும் நித்திய ஜீவனை பெறக்கூடிய அளவிற்கான அநேகம் வித்துக்களை நாங்கள் எங்கள் வசமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவிக்குரிய உணர்வை உருவாக்கக்கூடியதான் உயிரடையும் ஆவி என்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. நாங்கள் ஆவியிலே செத்துப்போன நிலைகளிலே ஒருவேளை நாங்கள் காணப்படுகிறது உண்டானால் எங்கள் ஆவியை உயிர் பெறச் செய்து இந்த ஆவிக்குரிய இயக்கத்தை நோக்கி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தீவிரித்து ஓடி முடிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் ஓடி நல்ல விளைச்சலை விளைந்து ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உயிரடையும் ஆவியின் நிலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறது உண்டானால் இந்த கடைசி கால ஓட்டத்திலே ஒரு கணமும் நீங்கள் தாமதியாமல் தீவிர கதியாய் ஓடி தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்டக்கூடிய பொறுப்பிலே தீவிரமாய் இயங்கி கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களிலே நீங்களும் ஒருவராக காணப்படுவீர்கள் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.